ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஹோம் கிச்சன் சீரீஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ரொம்ப சாஃப்டான ஊத்தப்பம் செஞ்சுருக்கேன். ஈஸி அண்ட் குவிக் ரெசிபீஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது சாஃப்டான ஊத்தப்பம் செய்யலாம் வாங்க. ஒரு கடாய் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட் கோல்டன் கலர் வந்ததும் பொடியாக சாப் பண்ணி வச்சு 4 வெங்காயம் சேர்த்துட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஃபுல்லாக வதங்கக்கூடாது. ஒரு மீடியமாக வதங்கினதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஹீட்டில் வதங்கக்கூடாது, பிட்டர் டேஸ்ட் வந்துடும். ஸோ கொத்தமல்லி சேர்த்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு விஸ்க் வச்சு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேட்டரோட ஒரு முட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் மாவு சரியில்லாமல் தோசை சரியாக வராது. அப்போ ஒரு எக் ஆட் பண்ணி செஞ்சால் ரொம்ப சாஃப்டாக வரும். அந்த ட்ரிக்கை வச்சு நான் ஊத்தப்பம் செய்ய ஆரம்பித்தேன். ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு. இப்போது பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஊத்தப்பம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு தவா சூடு பண்ணிவிட்டு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக திக்கான தோசையாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். ஊத்தாப்பம் மோஸ்ட்லி ஒன் சைடு வெந்தாலே ஓகே தான். பட் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் இன்னொரு சைடு வெந்தாலும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சாஃப்டான ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி வெங்காயம்லாம் போட்டிருக்கிறதால எக்கோட ஃப்ளேவரே சாப்பிடும் போது தெரியாது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக எப்போ செஞ்சாலுமே இதே மாதிரி தான் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக குவிக்காக செய்கிற மாதிரி ரெசிபீஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்லி 3 வீடியோஸ் வரும். நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். until then bye.